ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டானா அவன் உடனே சாகணும், செத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? எத்தனை தடவை அந்த மாதிரி நடக்குது இல்லையா? ஸோ அது சொல்யூஷன் ஆகாது அப்படிங்கிறது இப்போ இல்ல. அப்பவே சொல்லிட்டாங்க. அப்ப அதுல இருந்து வெளில வரத்துக்கு வேதங்கள் என்ன சொல்லுது? வேதமுறை என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா, குழந்தை இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், ஒரு பிரச்சனை ஆகட்டும் அப்படின்னா, டேப்லெட்டு கன்டென்ட் அதில இருக்கக்கூடிய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒண்ணா தான் இருக்கும். சரி அதோட பேர்கள் வேற பேர் வேணா வேற. மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப அந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இதுல வேதங்கள்ல உங்களுக்கு பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ஓமங்கள், யாகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கான மந்திரம் உச்சரிப்பு. நீங்க வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது மந்திரங்கள் சொல்லும்போதே அது காமெடியா இருக்கும். அது எதுவுமே புரியாது இல்லைங்களா? அது எல்லாமே யுனிவர்சல் அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா? ஒரு சவுண்ட் கனெக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, லைட் ட்ராவல் ஆகுது நம்ம ஃபிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். சவுண்ட் ட்ராவல் ஆகுது படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பிலீவ் பண்றவங்க 100% இதையும் பிலீவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா